வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தங்கத்தேரின் பவனியை கண்காணிக்க மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் முறை. பினாங்கு இந்து அறப்பணி வாரியமும் டிஜிட்டல் பினாங்கும் இணைந்து தைப்பூச திருவிழாவின் போது பக்தர்கள் தங்கத்தேரின் பவனியை நிகழ் நேரத்தில் கண்காணிக்க உதவும் வகையில் மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் கண்காணிப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. இரண்டாவது முறையாக மேற்கொள்ளப்படும் இந்த அமைப்பு முந்தைய ஆண்டை விட மிக துல்லியமாகவும் நம்பகத்தன்மையுடனும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை திட்டமிட்டு சரியான நேரத்தில் காணிக்கை செலுத்தி முக்கியமான தருணங்களை தவறவிடாமல் இருக்க முடியும். இந்த மேம்படுத்தப்பட்ட அமைப்பு பக்தர்கள் தங்கள் கைபேசிகள் மூலமாகவே தேரின் இருப்பிடத்தை நிகழ்நேரத்தில் அறிந்து கொள்ள உதவுகிறது. இதனால் அவர்கள் தேரை வரவேற்கவும் வழிபடவும் சரியான நேரத்தை கணிக்க முடியும். குறிப்பாக பவனி செல்லும் பாதையில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் முக்கிய இடங்களிலும் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகளையும் அர்ச்சனைகளையும் சிறப்பாக மேற்கொள்ள இந்த அமைப்பு பெரிதும் உதவுகிறது என அவ்வாரியம் குறிப்பிட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் தைப்பூச திருவிழாவில் இந்த டிஜிட்டல் கண்காணிப்பு முறை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஆன்மீக நிலையிலான நிறைவான அனுபவத்தை உறுதி செய்கிறது. நவீன தொழில்நுட்பத்தை பாரம்பரியத்துடன் இணைத்து பக்தர்களின் அனுபவத்தை மேம்படுத்துவதோடு புனித பயணத்தின் தெய்வீக தருணங்களை யாரும் தவறவிடாமல் இருக்க இந்த முயற்சி உதவுகிறது என அவ்வாரியம் மேலும் குறிப்பிட்டது. https:/pantau.digitalpenang.my எனும் இணைய பக்கத்தின் வாயிலாக பொதுமக்கள் தங்கத்தேரின் பவனி குறித்த விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அம்னோவின் தலைவர் பதவியை எப்போது விட்டுக் கொடுப்பார் என்பது குறித்து ஜயிட் அமிடி கருத்து தெரிவிக்கையில் அதனை இறைவனின் சித்தத்திற்கு விட்டுவிட்டதாக கூறினார். தனது எதிர்கால அரசியல் பயணம் குறித்து தன்னால் எந்த கணிப்பும் செய்ய முடியாது என்றும் புதிய தலைவர்களை கண்டறிய அம்னோ தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார். பழைய தலைவர்களுக்கும் புதிய தலைவர்களுக்கும் இடையே நல்ல தொடர்பு இருக்க வேண்டும் என்றும் புதியவர்கள் நேசிக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் பழையவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2018 முதல் அம்னோவை வழிநடத்தும் ஜயிட் அமிடி தனது பதவிக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது உட்பட குறிப்பாக தனது பதவியை மற்ற தலைவர்களுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு விட்டுக் கொடுப்பாரா என்பது தொடர்பான கேள்விக்கு TV3 ஆடியோ பாட்காஸ்டில் பேசுகையில் பதிலளித்தார். அப்போது அவர் இறைவனின் சித்தப்படி அனைத்தும் நடக்கும் என்றும் கட்சி தொடர்ந்து புதிய தலைவர்களை உருவாக்கும் என்றும் கூறினார். பெர்சாத்துவின் முன்னாள் கூட்டரசு பிரதேச செயலாளர் மஹதிர் ரயீஸ் பெர்சாத்துவை விட்டு வெளியேறிய பிறகு அரசியல் களத்தில் ஈடுபட மற்றொரு கட்சியில் சேரப்போவதாக அறிவித்துள்ளார். அவர் சேரப்போகும் கட்சி பெர்சாத்துவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் நேரம் வரும்போது அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் கூறினார். அரசாங்கம் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப எடுக்கும் முயற்சிகளுக்கு அவர் ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 11ஆம் தேதி மஹதிர் பெர்சாத்து பரிகாத்தான் நேஷனல் கூட்டரசு பிரதேச செயலாளர் பதவியில் இருந்து உடனடியாக விலகினார். SRC இன்டர்நேஷனல் வழக்கில் நஜீப் மீதான 12 ஆண்டு தண்டனை மலேசியாவிற்கு ஒரு முக்கியமான நிகழ்வு என்று அவர் கூறினார். மேலும் முன்னாள் பிரதமருக்கு ஒற்றுமை பேரணியை ஏமாற்றம் அளிப்பதாக அவர் விவரித்தார். கடந்த ஆண்டு சிகாம்போட் பிரிவு தலைவர் தேர்தலில் தோல்வியடைந்ததால் கட்சியை விட்டு வெளியேறியதாக பெர்சாத்து தலைவர்கள் கூறிய குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்தார். மலேசியா மீது சீன ஓபன் சோர்ஸ் செயற்கை நுண்ணறிவு தளமான டீப்சீக்கின் தாக்கம் குறித்து அரசாங்கம் ஆய்வு செய்து வருகிறது என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவின் விரைவான வளர்ந்து வரும் நிலப்பரப்புக்கு ஏற்ப உள்ளூர் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்படுவதற்கு முன் டீப்சீக் மட்டுமின்றி அதன் மாதிரிகள் மீதும் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்துகிறது என்றார். டீப்சீக் விரைவான கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் தளத்தின் செயற்கை நுண்ணறிவு மாடல் OpenAIயின் ChatGPT போன்ற நன்கு நிறுவப்பட்ட தளங்களின் திறன்களை போட்டியிடுவதாக அல்லது மீறுவதாக கூறப்படுகிறது. குறைவான ஆதாரங்களுடன் செயல்பட்டாலும் ChatGPTயை போட்டித்தன்மை கொண்டதாகவும் அமெரிக்கா உட்பட சில பகுதிகளில் முந்தைய மாடல்களை முறியடித்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. 17th Annual Edison Awards
இந்த ஆண்டிற்கான மக்கள் மனம் கவர்ந்த ஹீரோ வரிசையில் ரஜினி, கமல், விஜய், தனுஷ், விஜய் சேதுபதி, சூர்யா. உங்களுக்கு ஃபேவரட்டான ஆக்டரை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி vote பண்ணுங்க அல்லது edisanawards.in vote பண்ணுங்க. எடிசன் அவார்ட்ஸ், மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர். திசைகள். பார் எனப்படும் லெபுரையா லிங்கரான் லுவா பட்டர்வர்ட் சாலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி வந்த பெண்ணை BMW கார் மோதிவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருவதாக செபராங்பராய் உத்தரா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்வார் அப்துல் ரஹ்மான் கூறினார். தொடக்க கட்ட விசாரணையில் ஓட்டுநரின் முகவரியை பேரா ஜோஹோ காவல்துறையின் உதவியுடன் கண்டறியப்பட்டது. வைரலான வீடியோவில் மோட்டார் சைக்கிள் சென்ற பெண் ஒருவர் வெள்ளை நிற BMW கார் மோதியதில் கீழே விழுந்தார். பின்னர் அந்த BMW கார் அங்கிருந்து வேகமாக தப்பிச் சென்றது. இந்த விபத்தில் அப்பெண்ணுக்கு காலிலும் தாடையிலும் காயம் ஏற்பட்டு சில தையல்கள் போட வேண்டியிருந்தது. தும்பாட் ஸ்ரீ தூஜோ கடற்கரை அருகே 61 மில்லிமீட்டர் அளவிலான ஒரு பழைய மோட்டார் குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. 26 வயது இளைஞர் ஒருவர் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பழைய டயரில் சிக்கியிருந்த குண்டு போன்ற ஒரு பொருளை கண்டுபிடித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததாக தும்பாட் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது கைரி ஷாஃபி தெரிவித்தார். விசாரணையில் கிடைக்கப்பெற்ற அந்த குண்டு ஒரு வகை மோட்டார் குண்டு என்றும் அது நீண்ட காலமாக துருப்பிடித்த நிலையில் இருந்ததும் தெரியவந்தது. உடனடியாக வெடிகுண்டு அழிப்பு பிரிவு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குண்டை அங்கேயே பாதுகாப்பாக அழித்தனர். AKPS எனப்படும் மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு ஏஜென்சி பினாங்கு, கோத்தா கினபாலு உட்பட நாட்டின் சில முக்கிய எல்லை வாயில்களில் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த ஏஜென்சி நாட்டின் 19 எல்லை நுழைவாயில்களில் செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் 141 முக்கிய நுழைவு வாயில்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். AKPS அமலாக்கத்திற்காக தரை எல்லைகள், அனைத்துலக விமான நிலையங்கள், துறைமுகங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய 141 முக்கிய நுழைவாயில்களை அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். அரச மலேசிய காவல்துறை, அரச மலேசிய சுங்கத்துறை, மலேசிய குடிநுழைவுத்துறை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் AKPS-இல் ஈடுபடுத்தப்படுவார்கள் என சைஃபுடின் மேலும் சொன்னார். பியால மலேசியா, பியால சபாரான் MFL இறுதிப் போட்டிக்கான இடங்கள் இன்னும் காலியாக உள்ளன. ஸ்ரீ பஹாங் FC அணியும் சபா FC அணியும் தலா ஒரு கோல் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளன. இரண்டு அணிகளும் இன்று இரவு நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். பியால சபாரான் MFL போட்டியில் ஸ்லாங்கோ FC அணியும் பினாங் FC அணியும் மோதுகின்றன. ஸ்லாங்கோ FC ஒரு கோல் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டி இரு அணிகளுக்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இரு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறவும் கோப்பையை வெல்லவும் முனைப்புடன் உள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.